ஹாய் வியூவர்ஸ், போன வீடியோவில் சுந்தரர் முதல வாயிலிருந்து ஒரு சிறுவனை காப்பாத்திட்டு அவனுக்கு பூனல் போடுற சம்பிரதாயத்தை முடிச்சிட்டு மலைநாடு நோக்கி போறதோடு பார்த்திருந்தோம். அதோட தொடர்ச்சி இப்ப பார்ப்போம். இவர் செஞ்ச இந்த அற்புத செய்தி எல்லா இடத்துக்கும் பரவுது, மலைநாட்டுக்கும் போகுது. மலைநாடுல இருக்கிற சிவன் அன்பர்கள் முதல வாயிலிருந்து சிறுவனை மீட்டாராமா. இது மட்டும் இல்லாம நம் நாடு நோக்கி வந்துட்டு இருக்காராமா அப்படின்னு சேரமான் பெருமான்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த செய்தியை கேட்ட சேரமான் பெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னவங்களுக்கு பரிசை கொடுத்துட்டு யானை மேல ஏறி அமைச்சர்களை கூப்பிட்டு கிளம்புறாரு. சுந்தரரை எதிர்கொண்டு வர வைக்கிறாரு. சுந்தரரும் இவரும் ஒருத்தர் கட்டி தழுவிட்டு வணங்குறாங்க. இங்கிருந்து எல்லாருமே சிவநாமத்தை உச்சரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் அன்புகால பரவுது. சேரமான் பெருமான் சுந்தரரை யானை மேல ஏத்தி பெண் கொற்ற உடைய தானே பிடிச்சுக்கிட்டு வர்றாரு. அரண்மனைக்கு வந்த உடனே சுந்தரரை அழைச்சிட்டு போய் அரியாசனத்துல உட்கார வைக்கிறாரு. பொன்னாலும் மணியாலையும் சுந்தரருக்கு வாரி வாரி கொடுக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே மகோதியில தங்கிட்டு பல சிவத்தலங்களுக்கு போய் வணங்குறாங்க. ஒரு நாள் சேரமான் பெருமான் தலைக்கு குளிச்சிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல திருவஞ்சை காலம் கோயிலுக்கு போறாரு. இங்க இருக்கிற சிவனை பார்த்து தன்னை மறந்து நிக்கிறவரு பிறவி பெருங்கடல்ல இருந்து என்ன மீட்டு கொடுப்பா அப்படிங்கிறாரு. தலைக்கு தலை அப்படிங்கிற திருப்பதியத்தையும் பாடுறாரு. இதை கேட்ட சிவனும் வந்தொண்டரை திருக்கைலாயத்துக்கு அழைச்சிட்டு வர பிரம்மா திருமால் தேவர்கள் எல்லாத்தையுமே அனுப்பி வைக்கிறாரு. ஐராவதி யானையை அனுப்பிச்சு வந்தொண்டரை கூப்பிட்டு வர சொல்றாரு. எல்லாருமே இங்க வந்து வந்தொண்டர்கிட்ட அந்த செய்தியை சொல்றாங்க. இதை கேட்ட வந்தொண்டர் மெய் மறந்து நிக்கிறாரு. யானை மேல ஏற சொல்றாங்க. அவரும் ஏறுறாரு. யானை மேல ஏறுறப்ப தன்னோட தோழனான சேரமான் பெருமானையும் நினைக்கிறாரு. சேரமான் பெருமான் நினைச்ச உடனே சேரமான் பெருமானும் அந்த நேரத்துல அதை உணர்ந்து பக்கத்துல இருக்கிற குதிரை மேல ஏறுறாரு. திருவஞ்சை களத்துக்கு வர்றாரு. சுந்தரர் வானத்துல வெள்ளை யானை மேல போறத பாக்குறாரு. தான் வந்து குதிரை காதுல சிவமந்திரத்தை ஓதி அது மேல ஏறி உட்காரவும் அந்த குதிரையும் வானத்துல பறக்குது. சுந்தரர் போன அந்த வெள்ளையான பக்கத்துல வந்த குதிரை சுந்தரையும் சேர்த்து சுத்திட்டு அவரையும் தாண்டி கைலாயத்தை நோக்கி போகுது அந்த குதிரை. ஓகே வியூவர்ஸ், இதோட தொடர்ச்சியை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. முடிஞ்சா தேங்க்ஸ் பட்டனையும் அமுத்துங்க, சேட் பட்டனையும் அமுத்துங்க.